ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 பார்க்கலாம். அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, இன்பத்தமிழ், பாரதிதாசன், தமிழ் கும்மி, பெருஞ்சித்திரனார், வளர்தமிழ், கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ், பாரதிதாசன் எழுதின ஒரு பாட்டு. செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். தமிழுக்கும் அமுதென்றும் பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். இந்த பாட்டு எழுதினது யார்? பாரதிதாசன். அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் அமுது என்று பெயர், தமிழ் உயிருக்கு இணையானது, தமிழுக்கு நிலவு என்று பெயர், தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது, தமிழுக்கு மனம் என்று பேர், அது வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர், தமிழ் இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்விற்கு வான், சோர்வே நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, தமிழை புகழ்ந்து இந்த பாட்டில் பாடியிருக்காரு. நூல்வழி பார்க்குறோம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். மதிப்பீடு: தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் எப்படி பிரித்து எழுதும் அப்படின்னா, செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. அடுத்த ஒரு பாட்டு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில், செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இப்படி தோன்றி 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 அப்படிங்கிற மாதிரி அந்த ரைமிங்கில் வந்தால் அது எழுதினது யாருன்னு யோசிச்சோம்னா வாணிதாசன். அதே மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில் சில நூல்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு க்ளூ இருக்குது. அது எப்படின்னா, பாம்பு, முதலை, மீன், செய், இதெல்லாம் வந்துச்சுன்னா குறுந்தொகை. அதாவது பாம்பு, முதலை, மீன், செய், இது குறுந்தொகை. அப்புறம் வேளாண்மை, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா அது திருக்குறள். உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, செல், ஒளி, முடி, இதெல்லாம் தொல்காப்பியம். கோடை, மருந்து, இந்த ரெண்டுமே அகநானூறு. உழவர், உழவர் நற்றிணை. வெள்ளம் பதிற்று பத்து. அப்போ குறுந்தொகைக்கு என்னென்ன அந்த க்ளூ வேர்டு அப்படின்னா, பாம்பு, முதலை, மீன், செய், உயிரினங்கள், இதெல்லாம். இந்த பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னால் அது குறுந்தொகை. வேளாண்மை, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, திருக்குறள். உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, செல், ஒளி, முடி, தொல்காப்பியம். கோடை, மருந்து, அகநானூறு. உழவர், நற்றிணை. வெள்ளம், பதிற்று பத்து. அந்த வேர்டு அதில் கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதை தான் நம்ம அங்கே ஷார்ட்கட்டாக பார்த்தோம். அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, வளர்தமிழ். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினமிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்தி காட்டுவது மொழி. பிறர் கருத்தை அறிய உதவுவது மொழி. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியார். இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்குது? பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அந்த அட்டவணையில் சில விடுபட்டது. உலகம், உலகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது திருமுருகாற்றுப்படை. வேளாண்மை, வேளாண்மைங்கிறது கலித்தொகையில் வருது, திருக்குறளையும் வருது. பார் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது பெரும் பாணாற்றுப்படை. பார் அப்படிங்கிறது பெரும் பாணாற்றுப்படை. வலஞ்சுழி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி தான் இருக்குது? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா, ஆ, ஏ, ஔ, நா, 3 சுழி நா, ஞா, இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, லா. தமிழன் கிளவியும் அதனோரற்றே.
அப்படிங்கிற இதில் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் கிளவியும் அதனோரற்றே, இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. இமிழ் தமிழ் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீன் கருதினை ஆயின், சிலப்பதிகார வஞ்சிக்காண்டம், அதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருக்குது. இமிழ் தமிழ் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினை ஆயின், இதில் சிலப்பதிகார வஞ்சிக்காண்டத்தில் தமிழ். அடுத்து தமிழன் கண்டாய், இது அப்பர் தேவாரத்தில் தமிழன் அப்படிங்கிற வேர்டு வந்து இடம்பெற்றிருக்குது. சீர்மை என்பது ஒழுங்குமுறையினை குறிக்கும் சொல். உயர்திணை இன்ட்டு தாழ்த்திணை, உயர்திணைன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், தாழ்த்திணைன்னு தான் இருக்கணும். ஆனால் அல் கூட்டல் திணை அக்ரிணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு பெயரிட்டிருக்கிறாங்க. அதேமாரி பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல், சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை, அறநூல்கள் திருக்குறள் நாலடியார். பூவின் நிலைகள் எத்தனை அப்படின்னா 7. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். பூவின் நிலைகள் எத்தனை 7. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். மா என்ற சொல்லுக்கு என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய திருமகள், அளவு, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஒரு ரைமிங்காகவே ஞாபகம் வச்சுக்கணும். மரம், விலங்கு, காட்டில் வந்து மரம் இருக்கும், விலங்கு இருக்குமா. அடுத்து திருமகள், பெரிய திருமகள், அது மாதிரி வரிசையில 4 இருக்கும். அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், அப்புறம் துகள், மேன்மை, வயல், வண்டு, வயலில் வண்டு இருக்கும். மா என்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குது? மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, அப்புறம் வயல், வண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். இயல் தமிழ் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை எப்போவுமே உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நாடகங்கிறது வந்து நடித்து காட்டுறாங்கல்ல, ஒரு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நடித்து காட்டும்போது அதை வந்து உணர்வில் கலந்து நம்முடைய வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழின் கவிதை வடிவங்கள் என்னெல்லாம் அப்படின்னா கவிதை, புதுக்கவிதை. கவிதைன்னு வேர்டு வருதா, அப்போ கவிதை, புதுக்கவிதை, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 துளிப்பா, செய்யுள். இதுதான் வந்து தமிழின் கவிதை வடிவங்கள். தமிழின் கவிதை வடிவங்கள் எதெல்லாம்? கவிதை, புதுக்கவிதை, அப்புறம் வந்து செய்யுள், துளிப்பா. உரைநடை வடிவம் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை. தற்போது தமிழ், அறிவியல் தமிழ், கணினி தமிழ். அடுத்து தாவரத்தின் இலை பெயர்கள் பார்க்குறோம். இலை எதெல்லாம்னா ஆலமரத்தோடது இலை, அரசு, மாப்பலா, வாழை, இதெல்லாம் இலை. கீரைங்கிறது அகத்தி, பசலை, முருங்கை. புல் அப்படிங்கிறது அருகு, கோரை. தாள் அப்படிங்கிறது நெல், வரகு. தழை, மல்லித்தழை. மடல், சப்பாத்தி, கள்ளி, தாளை. தோகைங்கிறது கரும்பு, நாணல். ஓலைங்கிறது பனை ஓலை, தென்னை ஓலை, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பனை, தென்னை. கமுகுன்னா பாக்கு மரம், அதனுடைய இது என்ன சொல்லுவோம்னா இலையை வந்து கூந்தன் அப்படின்னு சொல்லுவோம், கூந்தன். அடுத்து மதிப்பீடு. தொன்மை அப்படின்னா பழமை. இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா அப்படின்னா விலங்கு. அடுத்து பிறந்தநாள் வாழ்த்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். இந்த பாட்டிலிருந்து யார் அப்படின்னா அறிவுமதி, கவிஞர் அறிவுமதி. அடுத்து கனவு பலித்தது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என 5ம் கலந்தது இந்த உலகம் என்ற உண்மையினை தொல்காப்பியம் என்ற நூலில் கூறியவர் யார்? தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த செய்தி கூறப்பட்டுள்ளது முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் 40. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த செய்தி என்னென்ன நூல்களில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் 40. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழக்கடல் நீர் நாளி முகவாது நாள். இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியினால் தைத்த செய்தி எதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா 10 அப்படிங்கிற நூலில் கூறப்பட்டிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா காயத்துக்கு வந்து 10 போடுவோம், 10. அதனால் வந்து வீரர் ஒருவரின் காயம் அப்படின்னு வருது, அப்போ காயத்துக்கு 10 போடணும், அதனால் 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. நரம்பு வருதா, அந்த நாங்கிறதுக்கு நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றினை.
தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிறது கலிலியோ சொன்னார். இந்த கருத்து திருவள்ளுவர் மாலை என்ற நூலில் கபிலர் பாடலிலும் கூறப்பட்டுள்ளது. நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம் மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி. இது எந்த நூல் இதில் இருக்குது அப்படின்னா கார் 40 கா ஞாபகம் வச்சுக்கலாம். கமஞ்சூல் வருதா, அதனால் கார் 40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. வடு அப்படின்னா என்னது? காயம். காயத்துக்கு என்ன போடுவோம்? 10 போடுவோம், அதனால் 10. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். நரம்புன்னு சொன்னல, நரம்பு அப்படின்னா நச்சினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கா வருதா? கமஞ்சூல், அதனால் கார் 40 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த பாட்டு எதில் இருக்குது? திருவள்ளுவ மாலை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கே சிவன். இவர் இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.